நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் நம்ம ரொம்ப ரொம்ப ரசிச்ச ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஆனா இப்போ ரியல் லைஃப்ல இருந்து ரியல் லைஃப்க்கு வர வேண்டிய அந்த தருணம் வந்தாச்சு. என்ன இருந்தாலும் திஸ் இஸ் a காம்படிஷன்னா ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். ஸோ இன்றைய டேஞ்சர் ஜோன்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரியற அந்த டைம் வந்தாச்சு இல்லையா மாகாப்ஸ்? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஜட்ஜஸ் கையில தான் வந்து அந்த முடிவு இருக்கு. ஸோ ஜட்ஜஸ் கேட்கலாம் யார் யாரெல்லாம் இந்த வாரத்தில் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அகிலேஷ், கௌதம், அனல், ஆகாஷ். ஸோ இந்த 3 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. மற்றவங்க விட ரேட்டிங் கம்மியாக இருக்காங்க. ரைட், ஓகே. அகிலேஷ் ஃபர்ஸ்ட் டைம் டேஞ்சர் ஜோனுக்கு வராரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னு நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ரவுண்டில் யூ ஆர் இன் சேஃப் ஜோன். அகிலேஷ், இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது கௌதம் அண்ட் அனில் ஆகாஷ். கௌதமோட அப்பா வந்திருக்காரு. ஹலோ சார். கௌதம்க்கு வந்து டேஞ்சர் ஜோன் முதல் முறையாக அவர் வரல, முன்னாடியே வந்திருக்காரு. ஸோ இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் அவரை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு விடும் அப்படின்னு நினச்சிங்களா? நான் தான் அவனுக்கு கிளாசிக்கல் சாங் பாடட்டும் நான் தான் ஆசைப்பட்டு கொடுத்தேனே தவிர அவன் அந்த பாடம் சூஸ் பண்ணலை. அது என்னுடைய தவறு தான் தவிர அவனுடைய தவறு அல்ல. ஆனாலும் அவனுக்கு வந்து ரிஹர்சல் பாடும் பொழுது ரிஹர்சல் பார்க்கும்போது இந்த நரம்பு ரெண்டுமே பிடிச்சிக்கிட்டு பாடும்போது, காலையில் ரிஹர்சல் பார்க்கும்போது இந்த 2 நரம்புமே அப்படி பிடிச்சிக்கிட்டேன். அவனால் ஒன்றுமே திருப்ப கூட முடியலை. நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டு தான் போனேன். இப்போ பாடுறதுக்கு முன்னாடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் பாட விட்டேன். ஹை பிச் பாடினதுனால அவனுக்கு அப்படி அந்த ஒரு இது வந்துட்டு, அதனால் கூட இன்றைக்கி அந்த மாதிரி பாடினான்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு காரணத்துக்காக கௌதம் வந்து இந்த போட்டியில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? இந்த போட்டி வந்து உலகளவில் எல்லாரும் பார்க்குறது. நான் ஒரு காலத்தில் நான் இப்போமா ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டு இருக்கிறேன். 22 வருஷம் அனுபவம். சித்ராமாவு படமும் மனோஜ் சார் படமும் 1989 இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கும் போதும் கூட அவங்க படங்களை எங்களுடைய டைரியில் ஒட்டுறதுக்காக நாங்கள் கடையாக தேடுவோம். அப்போலாம் அந்த படம் கூட கிடைக்காது. ஆனால் அவங்கள நேருக்கு நேரம் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்து இவனுக்குள்ளே நேருக்கு நேராக சந்தித்து பேசக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சதும் அது பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். அதனால் எனிவே எதாக இருந்தாலும் இது என்னுடைய தவறு தான். ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ சார். ஜஸ்ட் லைக் கௌதம் தான் அனிலோட முதல் முறை இல்லை டேஞ்சர் ஜோனுக்கு அவர் வந்து முன்னாடி வந்திருக்காரு இல்லையா? இந்த தடவையும் ஜட்ஜஸ் சொன்னது என்னென்னா சாங் செலெக்ஷன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் அதான் நம்ம பார்க்குறோம். தப்பான ஒரு சாங் செலெக்ஷன்னால தான் பாயிண்ட்ஸ் கீழே போகுது. ஸோ இந்த தடவை என்ன நடந்தது சாங் செலெக்ஷன் போது அண்ட் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் போது? ஆக்சுவலாக மேம் அவனும் விரும்பினா நானும் கூட அதை பாடணும் செமி கிளாசிக்கலாக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இல்லாதனால சரி அந்த ஒரு புது முயற்சி பண்ணலான்னு எனக்கு கொஞ்சம் அவனை அனுமதித்ததோ இல்லை நான் கூட ஆசைப்பட்டது வந்து என் மேலே தவறு. அந்த சாங் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றது மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இன்றைக்கி ஒரு 2-3 நாளாக அவனுக்கு முடியாதனால கொஞ்சம் டேஞ்சர் ஜோனுக்கு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அந்த கான்ஃபிடென்ஸு கொஞ்சம் இல்லாமையே இருந்தான். ஆனால் அவன் வந்து என்னென்னா ப்ளேஃபுல்லாக ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தான். ஆனால் வெளியே வந்து ப்ளேஃபுல்லாக இருப்பான், உள்ளே வந்து ஒரு சில சமயம் ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு ஸ்பிரிட்டோடு இருப்பான். ஸோ அவன் எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறான் அப்படின்னு என்னாலேயே கணிக்க முடியாது. சம்டைம்ஸ் எப்படியாவது நல்லா பண்ண மாட்டானா அப்படின்ற ஒரு வகை ஒரு 50% ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன். ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் அதை ஒரு லேர்னிங்காக வந்து நினச்சிட்டு வரணும். நானும் கூட அப்படி வருவேன். அதனால் எதுனாலும் ஏற்றுக்கிறேன். ஓகே. அண்ட் கடைசி கேள்வி என்னன்னா, அனில் தொடர்ந்து இந்த காம்படிஷனில் இந்த போட்டியிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் வந்து இந்த 3-4 மாதங்களும் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்து ரசித்தேன். அவனுடைய எக்ஸ்போஷர் என்ன அப்படின்றத அவனுக்கே உணர்த்தினதுக்கும் மற்றவங்களுக்கு அவன் தன்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த விஜய் டிவி கொடுத்த காரணத்துக்காகவும் இதை வச்சு அவன் நிறைய முன்னேறுவான். இன்னும் தவறுகளை கூட சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரியஸ்னஸ் கொடுத்து அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அனந்த் சார் நிறைய சொன்னார். ஆக்சுவலி 1000 நிலவேவா பாட்டு வேண்டான்னு இதை டிஸ்கேர் பண்ணது வந்து ஒரு வகையில் தவறு தான். அதனால் அந்த விஷயங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு சரி பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் சீரியஸ்னஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையில் இப்போ டேஞ்சர் ஜோனில் நின்றுட்டுருக்கிறது கௌதம் அண்ட் அனில் ஆகாஷ். 2 பேருமே முன்னாடி டேஞ்சர் ஜோன் வந்திருக்காங்க அண்ட் ஜட்ஜஸ் கிட்ட ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க, இனிமேலேருந்து இந்த ஜோனுக்கு வரமாட்டோம், நாங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு. பட் அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்து நம்மளால் மார்க்ஸ் போட முடியும். அண்ட் இட்ஸ் அ காம்படிஷன். 2 பேரில் ஒருத்தரோட பயணம் இன்னைக்கு முடியும். அண்ட் இட்ஸ் ஓவர் தி ஜட்ஜஸ்னா. உண்மை சொல்ல போனால் 2 பேருமே நல்ல பாடகர்கள். பட் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி யார் அதில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் கவுண்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால, கௌதம் இன்னொரு வாய்ப்பு தந்தால் எப்படி இருக்கும் உனக்கு? இன்னொரு சான்ஸ் தந்தால் பண்ணிடுவேன் சார். அந்த சான்ஸோட இனிமேல் நல்லா பாடும் சார். ஆனால் கண்டிப்பாக அடுத்த சாங் எனக்கு சூட் ஆகுற மாதிரி சாங் எடுத்து என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். அது இந்த ரவுண்டில் ஏன் செய்யலை அப்படின்னு நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றோம். நம்ம ஒரு சின்ன ஆசைப்பட்டதுனால அது அந்த ஜோனருக்கு நம்ம கரெக்டாக இல்லையன்றது நமக்கு டெஃபினட்டாக டிசைட் பண்ண முடியாது. நம்ம வந்து சான்ஸ் எடுக்கிறதுன்றது பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகும் சம்டைம்ஸ். ஐ ஆம் ஸோ சாரி. ஒரு நல்ல பாடகர். டெஃபினட்டாக ஓய்வு எடுக்கிறது வந்து அனில் ஆகாஷ். நீ வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பியூட்டிஃபுல் ஜோனர்ஸ் பாடுற கெப்பாசிட்டி உனக்கு இருக்குது. வெஸ்டர்ன் ஒன்று அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஜோனர்ஸ் எல்லாம் பாடுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் இன்றைக்கி நீ செலக்ட் பண்ண சாங் உனக்கு ஒத்துழைக்கலை. நான் இப்போ சொல்கிற மாதிரி அனிலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல் இருக்குது. அனில் ரொம்ப கிஃப்டட் சைல்டு ஆக்சுவலாக. எப்பாவது நான் ஃப்யூச்சரில் நான் அனில் ரொம்ப ஒரு ப்ளேபேக் சிங்கராக பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன் நான். May your words come true, Chitrama. But Gautam, for now you're safe. You can go join your friends. Anil Akashoட அம்மா வாங்க. என்னோட தேங்க்ஸ் வந்து நாட் ஒன்லி விஜய் டிவி, இந்த 3 ஜட்ஜஸ் ஒரு பெரிய ஒரு தாய்மையோட சொரூபமாக தான் நான் சுபாஜியை பார்க்குறேன். அது மாதிரி சித்ரா மேம் வந்து சொல்லிக்கவே முடியாது. அவங்க ஒரு விண்மீன் மாதிரி, ஒரு நல்ல டச் ஸ்டோன். நீங்கள் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு ஆசிரியையாக நிறைய கற்றுருக்கேன். இவர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரெஜுடிஸ் இல்லாத ஒரு கைடு மிஸ்டர் மனோஜ் சார். இந்த 3 பேரும் சாரோட அந்த டியூட்டிங் எப்படி வந்து ஒரு வாய்ஸ் அப்படின்றத விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிற டிஸ்கவர் பண்ணுறதுன்ற எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி. நாங்கள் இங்கே சுமந்துட்டு இங்கேயும் மூளையிலையும் இதயத்துலையும் சுமக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை ஆகாஷ்க்கு கொடுத்த விஜய் டிவிக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கிற ட்ரைனிங் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் கிடச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அவங்களுக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்க முகத்தில் பார்த்தா எல்லாருமே சேஃப் ஜோனில் இருக்காங்கன்னா ஒருத்தர் முகத்துலையும் சிரிப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களோட ஒன் ஆஃப் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அகிலேஷ். அகிலேஷ் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் ஃப்ரெண்டு கிட்ட? கண்டிப்பாக அடுத்த சீசனில் கண்டிப்பாக இதை விட ஜாஸ்தி வருவான்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக டாப் 5 போவான். அவ்வளோ. ஓகே. நான் லேட்டாக வந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து என்கிட்டக்க அவ்வளோவா பேசி அதனால் மட்டும் இல்லாமல் அவனோட அம்மாவும் தினைக்கும் என்னை கூப்பிட்டு ரொம்ப நேரம் பாடின கண்ணா அப்படின்னு எப்போவுமே நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது தனியாக சாப்பிடும் போதெல்லாம் அவன் வந்து
என் கூட எப்போவுமே பேசிகிட்டே இருப்பான். அண்ட் அவன் போகலான்னு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நீ பாடுறதை நிறுத்தவே நிறுத்தாத. நீ ரொம்ப ரொம்ப நல்லா பாடுற, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன், எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்லா பாடு. ஈவன் நானும் இவனை மிஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து எங்கே நடந்து போனாலும் ஒருத்தன் மட்டும் என்னை வந்து மகாபா அப்படின்னு கூப்பிடுவான். பார்த்தோன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு காலைல வந்தோடனே என்னை கலாய்க்கிறது இவர் தான், வீட்டுக்கு போகும்போது கலாய்க்கிறது இவர் தான். நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன் தம்பி. அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸ்வீட். இங்கே வாங்க அனில், நல்லா ஜம்முன்னு என்ன ஃபேவரட் சாங் பாட போகிறீங்க? நியூயார்க் நகரம். நியூயார்க் நகரம். ஆக்சுவலி ரஹ்மான் சார் வந்து எனக்கு காட் மாதிரி. அவரோட ஒவ்வொரு மியூசிக்கும் நான் அழுகாமல் கேட்டது இது இல்லை. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். தம் தம் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் தரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுபத்தியும், தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ, தனிமை தனிமையோ. நாட்குறிப்பில் 100 தடவை